சிவாய நமகா. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரு பகவான் அதிசாரம் அடைகிறார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அதிசாரம் அடைகிறார். சிம்ம ராசியாகிய உங்களுக்கு இப்போ இந்த குரு பகவானுடைய அதிசாரம் எந்த மாதிரியான விஷயங்களை பலாபலனை தருது அப்படிங்கிறத தெளிவா கேளுங்க. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த சிம்ம ராசிக்காரங்க ஒரு தோரணையான ஒரு சுபாவம் கொண்டவங்க, நல்ல ஆளுமை இருக்கும் அவங்கள்ட்ட. எந்த விஷயமாக இருந்தாலும் நேர்த்தியாக கையாளுவாங்க. மிக மிக முதிர்ச்சியான பக்குவ நிலை இருக்கும் அவங்கள்ட்ட. சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப பக்குவமான விஷயத்தா செயல்படுவாங்க. காலகட்டங்கள் அவங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாவங்கள் கொஞ்சம் சரியில்லை அவங்களுக்கு. கண்டகசனியாகட்டும், அடுத்தது இப்போ போய் கொண்டு இருக்கக்கூடிய அஷ்டம சனியாகட்டும், அதே மாதிரி உங்களுடைய ராசியிலேருந்து 12லே மறைந்த குரு பகவான் ஜென்மத்திற்கு வருவதாகட்டும், மறுபடியும் 12க்கு போய் அடுத்த வருடம் 2027 உங்களோட ஜென்மத்திற்கு வருவதாகட்டும், எதுவுமே அவ்வளவு சொல்லக்கூடிய அமைப்பிலே இல்லை. சரி சுவாமி, இந்த காலத்துல அவ்வளவுதானா, ஒன்றும் நடக்காதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுலயும் உங்களுக்கு ஒரு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அது என்ன நல்ல விஷயம் சிம்ம ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானினுடைய பார்வை. ஏன்னா சிம்ம ராசிக்கு குரு பகவான் ஆயுட்காரகனாக இருக்கிறவர், 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானாதிபதி, மணி மந்திர ஔஷதம், அதே போல நல்ல கீர்த்தி, தெய்வ வழிபாடு, ஆராய்ச்சி கல்விகளே வெற்றி, ஆரம்ப கல்வி, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாவற்றிற்கும் கொடுக்கக்கூடியவர் சிம்ம ராசிக்கு குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே அமர்வது மட்டுமல்ல, அவருடைய பார்வை 5, 7, 9 ஆகிய பார்வையினாலே உங்களுடைய ஸ்தானமான சிம்ம ராசியினுடைய ஸ்தானமான 5, 7, 9 அப்படிங்கிற அந்த பாதங்களை பார்க்கிறார். கணவன் மனைவிடைய நல்ல அன்பு ஏற்படும். பல இக்கட்டான சூழ்நிலை கூட உங்களுடைய வாழ்க்கை துணைவரினுடைய அன்பினாலே, அரவணைப்பினாலே, பாசத்தினாலே, அவர்களுடைய ஒத்துழைப்பினாலே நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதான் ஒரு பெரிய விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தெய்வ வழிபாடு சித்தியாகும். வெளியூர் பிரயாணங்கள் சாத்தியமாகும். வெளியூர் ரொம்ப நாளா போயிட்டு வரணும், ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், ஏதாவது ஒரு இன்ப சுற்றுலாக்கள் போகணும், அதன் மூலமாக நல்ல அனுபவங்களை பெறணும், குடும்பமாக போகணும், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும், குலதெய்வத்துக்கு இந்த பிரார்த்தனை செய்துட்டு வரணும், திருப்பதிக்கு போகணும், இந்த பாத யாத்திரை செய்யணும், அதை பண்ணணும், இப்படிலாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே சாத்தியமாகும். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனியை பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா, அதை குறைக்கிறாருல்ல, அந்த பார்வையை மாத்தி இப்ப 9ஆம் பாவத்தை பார்க்கறதுனால சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனியினால், அதாவது சிம்ம ராசிக்கும் சனி பகவானுக்கும் என்னைக்குமே ஆகாதுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. சூரியனும் சனி பகவானும் அப்பா பையன்கிற உறவு முறை இருந்தாலும் அப்பாவுக்கும் பையனுக்கும் என்னைக்குமே ஆகாது. அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஆகாது, மகர கும்ப ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க சூரியனினுடைய ஆதிக்கம் ஆகாது. அப்போ இந்த காலத்திலே இப்போ உங்களுக்கு சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறதுனால முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க செய்யுங்க. இந்த சமயம் இருக்கு பாருங்க, நம்ம சொன்ன இந்த காலம் இருக்கு இல்லைங்களா, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2027 இந்த மேற்கூறிய இந்த கால இடைவெளிக்குள்ள, குரு பகவானுடைய அதிசார கால இடைவெளிக்குள்ள திருக்கடையூர் போயிட்டு வாங்க. அது ஏன் சுவாமி திருக்கடையூர் போகணும் அப்படின்னா, அந்த இடம்ங்கிறது யம சம்ஹாரம், கால சம்ஹாரம் நடந்த ஒரு க்ஷேத்திரம். காலன் யம தர்மராஜன்கிறது சனி பகவானுடைய காரக தெய்வமாக இருக்கக்கூடிய, அதனால அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பிரத்யதி தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும், சனி பகவானினுடைய அனுகிரகம் கிடைக்கும், சிவபெருமானினுடைய அனுகிரகமும் கிடைக்கும். அதனால நான் அபிராமி அம்மன் கிடைக்கும், கள்ளவாரண கணபதி, நிறைய தெய்வங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் ஆகுது. இந்த சமயத்துல போயிட்டு வாங்க, சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது என்னங்க சுவாமி அதிசாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதாவது
ராஜ கிரகங்களுக்கு, அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா அதிசாரம் அல்லது ஒரு அஸ்தங்கதம், தீவிரம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க எப்போதுமே நேர்கதியிலே தான் போவார்கள். அது ராஜ கிரகம்னு பேரு. அதே சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது பார்த்தீங்கன்னா எப்போதுமே அபசவ்யம், அதாவது பின்னோக்கியே போய்கொண்டு இருப்பாங்க. அதற்கு எப்போதும் வக்ரகதி தான் அவங்க. ஆனால் மற்ற 5 கிரகங்கள் இருக்கு பாருங்க, அதாவது செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், அதே மாதிரி சனி பகவான், இந்த 5 கிரகங்களும் எப்போதும் அவங்களுடைய நிலை ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில சமயம் ரொம்ப ஸ்பீடா முன்னாடி போவாங்க, ஒரு சில சமயம் பின்னோக்கி போவாங்க, ஒரு சில சமயம் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்பாங்க, சில சமயம் சூரியனுடன் மறைஞ்சிருவாங்க, சில சமயம் சூரியனுக்கு முன்னாடி கிழக்க நிற்பாங்க, சூரியனுக்கு பின்னாடி மேற்க நிற்பாங்க. அப்படின்னு அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன் அப்படியே அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு என்ன பெயர் அப்படின்னா, அதற்கு தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர். அதனால அவங்களுக்கு அதனாலதான் அதுக்கு ஒவ்வொன்றும் அதிசாரம், சாரம், மந்த சரம், அதிவக்கரம், வக்கரம், மந்தம் அப்படின்னு நிறைய, அஸ்தங்கதம் அப்படின்னு நிறைய அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன்ல அப்பப்ப மாற்றாங்க இல்லைங்களா. அந்த மாறக்கூடிய தன்மையினால ஒவ்வொரு தரையும் அது நமக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அதுல முக்கியமானது குரு பகவானினுடைய அந்த அதிசாரம். இப்ப குரு பகவான் இருக்கிறது கடகராசியில இருக்காரு. ஆனால் இப்போ தற்காலிகமாக என்ன செய்வார்னா 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 2027 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை அவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அப்ப இது குரு பெயர்ச்சி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கிடையாது. ஏன்னா மறுபடியும் பிப்ரவரி மாதம் 13, 2027 சிம்ம ராசியிலிருந்து அவர் கன்னிராசிக்கு போக மாட்டாரு. சிம்ம ராசியிலிருந்து மறுபடியும் பின்னோக்கி கடகராசிக்கே வந்துருவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்ப அவர் பயிற்சி ஆகல, இதற்கு அதிசார பயிற்சி என்றுதான் பெயர். அப்போ இந்த அதிசாரம் பண்ணுவதனால அதனுடைய பலன்கள் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும். ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா நல்லது செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கெடுபலனை கொடுக்கறதற்குன்னு மாறிடும். ஒரு சில சமயம் கெடுபலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல பலன் தரும்படியாக மாறிடும். ஒரு சில சமயம் எப்படி தெரியுமா ஆகும், நல்லது பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப நல்லது அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படியும் ஆகலாம். இன்னொரு விதம் எப்படி தெரியுமா, கெடுபலன் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதிகமா கெடுபலனை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆகையினால அதனுடைய பலன்கள் எப்படி வேணுமோ மாறலாம். ஏன் அப்படின்னா அதனுடைய பிளானிட்டரி பொசிஷன், ஒரு பாவம் மாறுது, அதுபோல அவங்களுடைய கிரகத்தினுடைய பார்வைகள் மாறுது, அந்த கிரகத்தினுடைய ஸ்வபாவ, அதாவது மித்ர, ஆட்சி, ஸ்வபாவம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, சத்ருஸ்தானமா மித்ரஸ்தானமா அவங்கிற விஷயங்கள் மாறுது. அது மாதிரி அவங்களுடைய தன்மைகள் மாறுவதனால பலன்களிலும், குறிப்பாக கோச்சார பலன்களிலும் நிறைய விதமான பலன்களை மாற்றி தருவார்கள். சரி, இப்போ குரு பகவானுக்கு வந்துருவோம். இப்ப குரு பகவான் எதுல இருந்து எது வரைக்கும் ஆகிறார்ங்கிறத சொல்றேன் மறுபடியும். அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 இருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2027 வரை அவர் அதிசாரமாக ஒரு கட்டம் முன்னாடி போய் இருக்க போறாரு. சரிங்களா? இப்போ இந்த குரு பகவானுடைய தன்மை மாறக்கூடியதுனால அவருடைய பார்வைகள் மாறும். அவருடைய 5ஆம் பார்வை, அதே மாதிரி 9ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விசேஷ பார்வைகள் மாறும். நேர்குண்ட பார்வையான சம சப்தம 7ஆம் பார்வையும் மாறுது. அப்போ அவருடைய தன்மை இப்போ கடகத்துல அவர் ஆட்சி, அதாவது உச்ச பலமா இருக்கார். ஆனா அந்த உச்ச பலத்தை விட்டுட்டு இப்போ நட்பு ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அப்போ அதனுடையனாலே அவருடைய தன்மைகள் மாறும். இப்போ குறிப்பாக இவர் மாறுறதுனால உங்க ராசிக்கு அவருடைய பலன் எப்படி மாறுது, உங்களுடைய ராசிக்கு அவருடைய பலன்கள் எப்படி கூட தரார், எப்படி குறைச்சி தரார், எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், என்னபடியான பார்வைகள் மாறுது அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோல பார்ப்போம். சிவாய நமஹ.